ஹை கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு தான் சொல்ல போகிறேன் ஸ்லீவில். ஸோ ஸ்லீவில் வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைன் அப்படின்னா செக்குடு பேட்டர்ன் தான். இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது, அது கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அது எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர் வேணும். அந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டில் வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 ஷீட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிங்கிள் ஷீட் தேவையில்லை, 2 ஷீட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்லீவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு செக்குடு பேட்டர்ன் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்லீவுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ட்ரேசிங் பேப்பர் இருந்தாவே போதும். இப்போ வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் மீதி பாதியை ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போது அதை சென்டரில் வந்து நல்லா மடித்து விட்டுட்டு அங்கே வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஆஃப் ஷீட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நான் இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதையவே வந்து எப்படி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் மார்க்கிங் வச்சு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ராப்பராக வந்து பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆஃப் ஷீட் எடுத்துருக்கீங்களே, அந்த ஆஃப் ஷீட்டை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆன் ஃபோல்டும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கார்னரில் வந்து 1 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா அப்போ தான் வந்து அந்த ஈக்குவலாக இருக்கும். ஷீட் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட ஈக்குவலாக நம்ம வந்து அந்த சைடில் வந்து கிராஸாக வந்து இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த 1 இன்ச் வந்து நம்ம விடுறோம். நீங்கள் 1/2 இன்ச் கூட விட்டுக்கலாம். நான் வந்து 1 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ 1 இன்ச் விட்டு அதை வந்து நம்ம ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது இந்த கார்னரும் அந்த ஸ்லீவோட கார்னரையும் ஜாயினிங்காக வச்சுட்டு இப்போது ஷோல்டர் ஜாயினிங்கும் அந்த ஸ்லீவ் ஜாயினிங்க்கும் இருக்கிற அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஜாயினிங் இடத்த வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம். இப்போது ஒரு மார்க் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்கோலையும் அந்த ஸ்லீவ் ஜாயினிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த இடத்துல நம்ம அந்த எட்ஜில் வச்சோமோ அந்த கோடு போட்ட மேலேயே அங்கேயே இருக்கணும். கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிளாத் வந்து ஷேக் ஆகாமல் பின் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆம்கோல்கிட்டையும் ஸ்லீவ்கிட்டையும் ஜாயினிங் இடத்துலையும் ஒரு மார்க்கிங் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த கார்னர் எட்ஜ்லேயும் நம்ம ஸ்லீவோட வித்து எவ்வளோன்னு மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போது இந்த 3ஐயும் வந்து நம்ம ஜாயினிங் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் ஸ்லீவ் மார்க்கிங். நம்ம ஆரி ஒர்க்குக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஸ்லீவ் மார்க்கிங். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, இது மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரில் செக்குடு வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது இதோடைய ஆஃப் சைடு நம்ம போட்டாச்சு. இப்போ இதோட பாதி ஆஃப் சைடு வந்து அதோடைய டார்க்னஸ் வந்து பேக் சைடில் தெரியும். ஓகேங்களா? அந்த டார்க்னஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? மறுபடியும் ஸ்கேல் வச்சு சேம் அதை அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறோம். நம்ம இங்கே எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை. ஓகேங்களா? அந்த ஆன்ஃபோல்டிலேருந்து பின்னாடி பேக் சைடில் அந்த அச்சை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த கார்னரும் அந்த கார்னர் எல்லாமே ஜாயினிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகாக வந்து நமக்கு ஸ்லீவ் கிடச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்லீவ் தான். இந்த ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்லீவ் போதும். ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்குறீங்கன்னா அது வச்சு அடுத்த ப்ளவுஸ்க்கும் நீங்கள் அதாவது இன்னொரு ஸ்லீவுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம செக்குடு பேட்டர்னுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை தேவை. அந்த அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உட் டைப்பில் இருக்க அட்டையும் இருந்தால் கூட ஓகே. என்கிட்ட இந்த அட்டை இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டேப் வச்சு மெஷர்மெண்ட் டேப்போ இல்லை வந்து ஸ்கேலோ வச்சு 1 இன்ச்சுக்கு வந்து 2 டாட் கொடுத்துக்கிறோம். 2 டாட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட், அதாவது அந்த 1 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு டாட் கொடுத்துக்கணும். அந்த டாட் வந்து ரொம்ப பெருசாக 1 இன்ச்லேயே கொடுக்கக்கூடாது. அது எப்படி கொடுக்கணுன்னா இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு டாட் கொடுத்துட்டு அந்த டாட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம டாட் கொடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் வந்து டாட் கொடுத்துக்கிறோம்.
இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டான மெஷர்மெண்ட். எல்லா சைடும் ஈவனாக 1 இன்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 1 இன்ச் அப்படின்னா 1/2 இன்ச், அதுக்கு மேலே இப்போ வந்து 1.5 அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதி. இப்போ 1.5 அப்படின்னா அதுக்கு பாதி 3/4 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து சென்டர் மார்க்கிங்காக இருக்கணும். இப்போ 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் வந்து சென்டர் மார்க்கிங் எடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்காது. இந்த சைஸ் தான் கரெக்டான சைஸ். ஸோ ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த சைஸ்லேயே யூஸ் பண்ணுங்கள். 1 இன்ச் வரும். ஓகேங்களா? இது 1 இன்ச்சுக்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எட்ஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கார்னர் ஸ்லீவ் கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பார்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் எவ்வளோ வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அது உங்கள் டிசைன் பொறுத்து. இப்போ நான் வந்து விடாமல் கார்னர்லேருந்தே கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேலே வேணால் கேப் வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது அந்த கார்னர்லேருந்தே வந்து நம்ம அந்த மார்க்கிங் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் அந்த கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வர வரைக்கும் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னர் ஃபுல்லாமே இந்த மாதிரி டார்க் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கெட்ச் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் எங்கேயும் விழாது, டார்க்காகவும் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த லைனுக்கும் நீங்கள் இதே மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இதையவே வச்சு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து இதையவே வச்சு இன்னொரு லைன் கொடுத்து காட்டுறேன். ஏன்னா இதே அட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த லைன். கரெக்டாக வந்து அந்த கார்னரை வச்சு அந்த ஷீட் எவ்வளோ சைஸ் வருமோ அந்த சைஸுக்கு கொடுக்கணும். எக்காரணத்து கொண்டும் நீங்கள் பாட்டுக்கு இது ஒரு ஆஃப் தான் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடாது. இந்த அட்டை வந்து எவ்வளோ இருக்கோ அந்த ஷார்ப் இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் வந்து ஜாயினிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரியே நான் ஒரு லைன் வந்து ஃபுல்லாக நான் அடுத்த லைனும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி நீங்கள் அட்டை வச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அந்த கார்னர் வச்சு. அப்படி இல்லைன்னா இப்போ இன்னொரு ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் இந்த ஸ்கேலு தான் இல்லை, உங்கள்கிட்ட எந்த ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஒரு லைன் முடியுது இல்லையா, அதுக்கு நேராக வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே எத்தனை கோடு இருக்கோ அத்தனை கோடு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து வச்சு கொடுக்கணும். கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு தான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கும், ஒரு பாக்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சு பொறுமையாக போடுங்க. இப்போ இந்த கோடு ஃபுல்லாமே நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடு. இப்போ அடுத்த சைடில் வந்து எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அந்த லைன்ஸை வந்து ஜாயினிங்காக வந்து எட்ஜு வரைக்குமே கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து பாக்ஸ் வந்து போடணும். இப்போ பாருங்கள் எத்தனை பாக்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி லைன் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இதுவும் ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, சென்டரில் ஃபுல்லாக கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறதுனா, கார்னர் எடுத்துக்கோங்க. 2 சைடு கார்னர் எடுத்துக்கோங்க. கார்னரில் எப்படி கீழே வந்து ஒரு எட்ஜும் இந்த எட்ஜும் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த அட்டையில் வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு அது ஃபுல் லைனும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வைக்கிறேன். கார்னர் வந்து 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம அது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக முடிக்கிறோம். இதே மாதிரி தான் 2 சைடுமே நம்ம பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ப்ராப்பராக இருக்கும், எல்லாமே ஈவனாக இருக்கும், அப் அண்ட் டவுன் இருக்காது. ஒரு பாக்ஸ் சின்னதாகவும் ஒரு பாக்ஸ் பெருசாகவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து அந்த லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப் வரும்போது அந்த கார்னரில் வச்சு ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிறீங்க. அடுத்தது அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் அதுலேயே டார்க் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ எப்படி பார்த்தீங்களா, செக்குடு பேட்டர்ன் நம்ம போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் சென்டரில் புட்டாஸ் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதே ட்ரேசிங் பேப்பரே வச்சு நீங்கள் நிறைய பேட்டர்ன் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லீவோட மார்க்கிங்கை வந்து அப்படி இன்னொரு
ட்ரேசிங் பேப்பர்லேயும் நீங்கள் அப்படியே அச்சு வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படின்னு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அடுத்த டிசைனில் ஸ்கேலப் டிசைன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ.